ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த மகர ராசிக்காரங்களோட குணங்கள் எப்படி இருக்குதுன்னு, இவங்களுக்கு உண்டான ராசி அதிபதி யாரு, அவருடைய குணங்கள் எப்படி இருக்குது, அவரோட சிறப்புகள் என்ன அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதது மட்டும் இல்லைங்க, பகட்டும் இல்லாத ஒரே ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மகர ராசி தாங்க. ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்ட இவங்க காதலுக்கு பெயர் போனவங்க. இந்த மகர ராசி அப்படிங்கிறது ஒரு நில ராசிங்க. இவங்க அதிகமாக சகிப்புத்தன்மை கொண்டவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மகர ராசிக்காரங்களோட பலம் பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே இந்த பிடிவாதம் தாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா அதை கண்டிப்பாக முடிக்காம விட மாட்டாங்க. எப்படியாவது போராடியே வெற்றியை தொட்டுடுவாங்க. இந்த மகர ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே யாரையுமே எதிர்த்து நிற்கவே மாட்டாங்க. மற்றவங்க கோபப்படுறப்ப கூட இவங்க ரொம்பவே சகிப்புத்தன்மை கொண்டவங்களா தாங்க இருப்பாங்க. பொறுமைக்கு உதாரணமே இவங்க தான். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு செல்ஃபிஷா யோசிக்காம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய உதவிக்கு மற்றவங்க தகுதியானவங்களா அப்படின்னு பார்த்து தாங்க ஹெல்ப்பே பண்ணுவாங்க. இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எவ்வளவு வேலை இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செஞ்சு நல்ல பெயர் வாங்கக்கூடியவங்க. இந்த மகர ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகங்க. ஒரு சிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே தாங்க இருக்க விரும்புவாங்க. இன்னும் ஒரு சிலர் கோயில் குளம் அப்படின்னு போகக்கூடியவங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியிடங்களுக்கு டூர் அப்படின்னு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக கொண்டவங்க. அதனால இவங்களுக்கு என்ன ஆசையா இருக்குதோ அது எல்லாத்தையுமே அடைய கடினமாக உழைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலும் 4 பேர் இல்லை 40 பேர்கிட்ட கூட யோசனை கேட்பாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சதை மட்டும்தாங்க செய்வாங்க. சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பிளாக் கலரை அதிகமாக விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. லாயர்ஸ், ஜட்ஜ், தொழிற்சங்க தலைவர்கள், கிராம தலைவர் இப்படின்னு எல்லாருமே இந்த மேக்ஸிமம் மகர ராசிக்காரங்களா தாங்க இருப்பாங்க. அதுவும் டிராவல் சம்மந்தப்பட்ட வேலையில் ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு திருப்பமும் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே சனி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சனி பகவானை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோங்க. உண்மையில் அவர் இந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடியவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. நாம செய்யற தப்புக்கு மட்டும்தாங்க தண்டனை கொடுத்து நம்ம நல்ல வழிப்படுத்துபவர் தாங்க இந்த சனி பகவான். வேகமா போகக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தையே தடுத்து நிறுத்தி நாம எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னு தெளிவுபடுத்துவாருங்க. சனீஸ்வரர் நவகிரகங்களில் ஒருத்தராக இருக்கிறாரு. இவருக்கு மந்தன், சனீஸ்வரன் அப்படின்னு பெயர்லாம் இருக்குதுங்க. இவர் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் எந்த ஒரு கிரகத்துக்குமே இல்லாத தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி பகவானுக்கு தாங்க இருக்குது. ஏன்னா சனி பகவான் பூமியை சுற்றி வரதுக்கு 30 வருஷங்கள் ஆகுமாங்க. ஒரு லக்னத்துல இருந்து இன்னொரு லக்னத்துக்கு போக அதிக காலம் எடுத்துக்கொள்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி பகவான் தாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி இதன் மூலமா பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட அனுபவத்தையும் புரிதல்களையும் நமக்கு செய்யக்கூடியவர் தாங்க இந்த சனி பகவான். எல்லாருமே 7.5 சனியை பார்த்து தாங்க அதிகமாக பயப்படுறாங்க. உண்மையில பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி தாங்க ஒருத்தருக்கு அவமானம், அவப்பெயர், அலைச்சல் இது எல்லாத்தையுமே தேடி தருது. வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளும் எதிர்த்து போராடக்கூடிய துணிச்சலையும் அனுபவத்திலையும் நமக்கு தருவாரே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ஒருத்தர் கீழே போக விட மாட்டாருங்க. இந்த சனி பகவான் ஒருத்தரோட ஆயுளை ஆதிக்கம் செய்யறதுனால தாங்க இவரை ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மம், அர்த்தம், காமம், மோஷம் ஆகிய 4க்கும் இவரே தாங்க காரணக்காரகனா இருக்கிறாரு. சனி பகவான் ஒருத்தரோட ஜாதகத்துல ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கிறாரு அப்படின்னா அவங்க எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் பெற்று உரிய வாழ்க்கை வாழ்வாருங்க. அதே சனி பகவான் ஒருத்தரோட ஜாதகத்துல பகையாவோ நீச்சமாவோ இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் துன்பம், தோல்வி இப்படின்னு எல்லாமே அனுபவிப்பாங்க. மற்ற கிரகங்களோட வலிமை இருந்தால் தாங்க இந்த பலன்கள் எல்லாமே சாதகமாக மாறும். இவர் 2.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சரிப்பாருங்க. ஒருத்தரோட ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில இவர் சஞ்சரிக்கிறப்பயே அந்த ஜாதகருக்கு 7.5 சனி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருங்க. அங்கே இருந்து ஜென்ம ராசிக்கு அதுக்கப்புறமா ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசிக்கு இவர் போய் முடிக்கிற வரைக்குமே 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு தாங்க இருக்கும். அதை தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு நாம பிரித்து பலன் சொல்றோங்க. இதைத்தான் மங்கு சனி, தங்கு சனி, பொங்கு சனி அப்படின்னு சொல்றாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இடத்துல பாத சனி
சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, விரய சனி இப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தர்மம் தவறாமல் நேர்மை ஒழுக்கத்துடன் வாழ்பவருக்கு தாங்க இந்த சனி பகவான் வந்து அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. தர்மமும் ஒழுக்கமும் தவறியவருக்கு சனி பகவான் வாழ்நாள்ல வந்து ஒரு முறையாவது அவங்கள தண்டிக்காம விட மாட்டாருங்க. காகம் தாங்க இவருடைய வாகனமா அமைஞ்சிருக்குது. எள்ளு நல்லெண்ணெய் இதெல்லாமே இவருக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சனி பகவான் கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரிங்க, அது யாராலுமே தடுக்கவே முடியாது. நவ கிரகங்களே மிகவும் முக்கியமான பாவ கிரகமா இருப்பவர் தாங்க இந்த சனி பகவான். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சனி பகவானை ராசி அதிபதியா பெற்ற இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. இந்த மார்ச் மாசம் கடைசி வாரமான இப்ப பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கறப்ப சூரிய பகவான் மீன ராசியில இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் வக்கரகதியில மிதுன ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. 24ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்கரகதி அடைகிறாருங்க. புதன் பகவான் மீனராசியில் இருக்கிறாரு. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவருமே வக்கரகதி தாங்க அடைகிறாரு. ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. சுக்கிரன் வந்து மீனராசியில் இருக்கிறாருங்க. 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வக்கரகதி அடைகிறாரு. சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. மீனத்தில் வந்து ராகு, கன்னியில் வந்து கேது இது மாதிரியான கிரகங்கள் தாங்க சஞ்சாரம் செய்யுது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதனால எந்த ஒரு கிரக மாற்றமே இல்லைங்க. வியூகங்களின் மூலம் வெற்றியை காணும் மந்தனின் ஆதிக்கம் பெற்றவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க. சூரியன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. உங்களுக்கு தொழில் காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சுணக்கமான சூழ்நிலை தாங்க உருவாக போகுது. ரொம்ப நாளாக இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் வெளியில் போயிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தப்பெல்லாம் போக முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து நீங்களே போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வற்புறுத்தி உங்களை வந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட போகிறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே போக விருப்பம் இல்லாமல் தாங்க நீங்கள் போவீங்க. இந்த மகர ராசிக்காரங்களோட குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சகோதரி குடும்பத்தில் வந்து சலசலப்பை வந்து உண்டாக்குவாருங்க. மனைவி வந்து ஆசைப்பட்டது எல்லாமே நீங்கள் நிறைவேற்றதுக்காக அதிக செலவு செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் வீண் செலவுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வீண் வம்பு வழக்கு வராமலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தாங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்களே போய் வாலண்டியாக என்றாகாதீங்க. ஏன்னா அந்த பிரச்சனை வந்து உங்கள் மேலே திருப்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா சனிப்பெயர்ச்சி முடிகிற வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். செவ்வாய் பகவான் வந்து 6, 7ஆம் இடத்துல வந்து இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லது செய்யவே போனாலுமே கூட உங்களுக்கு தாங்க கெட்ட பேர் வந்து எடுத்து தருவார். பிள்ளைகள் மூலியமாக கூட சில பிரச்சனைகள் வரலாங்க. இது எல்லாமே இந்த மகர ராசிக்காரங்க வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வீண் பிடிவாதத்தால் குடும்பத்தில் வந்து சில குழப்பங்களும் ஏற்படலாம். அதனால இந்த வீண் பிடிவாதத்தை வந்து நீங்க தவிர்த்துக்கோங்க. ஒரு சில விஷயத்துல வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனா தாங்க வீட்டில் வந்து சண்டை சச்சரவு இல்லாம இருக்கும். இந்த தேவையில்லாத பிடிவாதம் வந்து உங்களோட வாழ்க்கையே வந்து வீணாக்கிடும். அதனால ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புதன் பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. இதனால பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் எல்லாம் உண்டாக போகுது. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி தாண்டவம் தாங்க ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் காத்துட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்க போகுதுங்க. அப்போ வீட்டில் வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷன் இருக்குதுங்க உங்களுக்கு. ஏன்னா வளகாய்ப்போ இல்லைன்னா குழந்தைக்கு வந்து பேர் சூட்டுற விழாவோ இது மாதிரி ஏதாவது நடக்கலாங்க. இல்லை குழந்தைக்காக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிலாம் அதெல்லாம் கூட இப்போ சக்ஸஸ் ஆகும். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இடையூறுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கூடவே ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா உங்களோட பேச்சில் வந்து நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க. சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. உங்களோட கோபம் வந்து நியாயமாக இருந்தாலுமே கூட மற்றவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க அமைய போகுது. மேக்ஸிமம் இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2, 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. அப்போ தொழிலில் வந்து சில சறுக்கல்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்களாம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலில் தேவையில்லாத எந்த ஒரு முதலீடு செய்ய வேணாங்க. ராகு பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திக்குமுக்கு ஆட வைக்குங்க. ஆனால் கையில் காசு இருந்தாலுமே கூட அதை வந்து உங்களால் தக்க வச்சிக்க முடியாது. ஏதாவது தேவையில்லாத வீண் செலவெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. கேது பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. ஆன்மீக சிந்தனையெல்லாம் அதிக நாட்டம் ஏற்படும் உங்களுக்கு. இது கூடவே பெரியவங்களோட ஆதரவு வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சிக்கலான விஷயத்தை கூட உங்களால் ஈஸியாக முடிவெடுக்க முடியுங்க. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து நீங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது புதுசாக வீடு மனை இல்லைன்னா நிலம் வாங்காது இதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க இதனால். அப்போ டெய்லியும் யோகா தியானம் இதெல்லாம் செய்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடுங்க. இந்த மகர ராசிக்காரங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட படிப்பில் வந்து இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்பவே தீவிரமாக படிக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் நல்ல மார்க் வாங்க முடியும். தேவையில்லாமல் உங்களோட கவனத்தை சிதறவிடுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட படிப்பில் வந்து நீங்கள் கோட்டை விடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து ஆஃபீஸில் சின்ன சின்னதாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சுக்கிட்டு கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் பிரச்சனை
பிரச்சனை வந்து உங்களை தேடி வந்துடுங்க. அதனால நீங்க தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தாகணும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால பணத்தால எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே வராது. அப்போ இந்த மாசம் வந்து மேக்ஸிமம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நெகட்டிவான விஷயம் தாங்க அதிகமா இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள மகர ராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது. இது மாதிரியான பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்காக சிவ வழிபாடு செய்யுங்க. அதுவும் பிரதோஷ கால வழிபாடு உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க. இது கூடவே உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடும் செஞ்சுக்கோங்க. அப்போ யாரெல்லாம் இது மாதிரி மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ காலத்துல சிவபெருமான் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல கோவிலுக்கு போய் நீங்க அபிஷேக பொருட்கள் ஏதாவது வாங்கி தரீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றிக்கும் வணக்கமும்.